நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் ஆட்டோமேட்டிக்கலி பேக்கப் எடுக்கணுமா, அதுவும் உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய கூகுள் ஃபோட்டோஸ்க்குங்க. அதுக்கு ஒரு அருமையான ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி பேக்கப்பை எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக கேட்ச் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் கூகுளோட ப்ராடக்ட் தான் நிறைய இருக்கும். என்னோட மொபைல்லே அதுதான் இருக்கு. ஆனால் அதிக பேர் பயன்படுத்தக்கூடிய ஒரு ப்ராடக்ட் என்னன்னா கூகுளோட ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். அதில் கூகுள் ஃபோட்டோஸ் கண்டிப்பாக நீங்கள் இதை பயன்படுத்துவீங்க. அதில் உங்களுக்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்டையும் அதில் அப்லோட் பண்ணி பாதுகாப்பாக வச்சுருப்பீங்க. எப்பெல்லாம் நமக்கு பேக்கப் தேவைப்படுதோ அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதுக்கு தான் ஒரு அருமையான வெப்சைட் ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு பேக்கப் எடுத்து கொடுக்கும். அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள. வழக்கம் போல உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் உங்களுக்கு பிடிச்சமான பிரவுசர் ஓபன் பண்ணுங்க. எனக்கு பிடிச்சமானது கூகுளோட குரோம் பிரவுசர். சோ இதுல என்ன பண்ணுங்க, டேக் அவுட் கூகுள் அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க. டேக் அவுட் கூகுள் டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ நீங்க பார்க்கலாம், சர்ச் ரிசல்ட்ல கூகுள் டேக் அவுட்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, வழக்கம் போல அதிலே சைன் இன் கொடுத்திருப்பாங்க, அதை கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த takeout.google.com குள்ள நம்ம போயிட்டோம். இப்போ நீங்க ஆட்டோமேட்டிக்கலி பேக்கப்பை எடுத்து வைக்கணும்னா, அதுவும் குறிப்பா கூகுள் போட்டோஸோட ப்ராடக்ட், அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, இந்த டீசெலக்ட் ஆல் இருக்குங்களா, அதை நீங்க டேப் பண்ணுங்க. டேப் பண்ணி முடிச்சுன்னா அப்படியே பேஜை கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வாங்க. இதில் கூகுள் ஃபோட்டோஸ் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க. இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபோட்டோஸ், பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மல்டி ஃபார்மேட்ஸ்னு இருக்கும், அதுக்குள்ளே என்ன இருக்குது தெரிஞ்சுக்கலாம். இதில் ஃபோட்டோஸோட ஒரிஜினல் ஃபார்மேட் என்ன, ஃபைல் ஃபார்மேட் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோ என்ன ஃபார்மேட்டில் இருக்கும், அதே மாதிரி ஆல்பம் மெட்டா டேட்டா அது என்ன ஃபார்மேட்டில் இருக்கும், ஃபோட்டோ மெட்டா டேட்டா அது என்ன ஃபார்மேட்டில் இருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் ஆல் ஃபோட்டோ ஆல்பம்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதையும் நீங்கள் டேப் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வருஷத்துல எவ்வளோ ஃபோட்டோ இருக்கு, அதே மாதிரி ஒவ்வொரு தலைப்புகள் என்னென்ன போட்டோ இருக்கு எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்கலி நம்ம பேக்கப்பா எடுத்து வச்சுக்கணும்னா எடுத்து வச்சுக்கலாம். இல்லைனா லெஃப்ட் சைடில் பாருங்க ரைட் மார்க் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி அதை நீங்க டேப் பண்றது மூலமா அதை மட்டும் நீங்க பேக்கப் எடுக்காம அப்படி விட்டுறலாம். இல்லைனா மொத்தமா நீங்க ரிமூவ் பண்ணிட்டு ஒரு சில இதை மட்டும் தான் நீங்க ஆட்டோமேட்டிக்கலி பேக்கப்பா எடுத்து வச்சுக்கணும்னா டீசெலக்ட் ஆல் இருக்கு பார்த்தீங்களா, அது கொடுத்தா போதுமானது. சரி, இப்போ கூகுள் போட்டோஸை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். அப்படியே பேஜ் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்க கீழே. இல்லை நெக்ஸ்ட் ஸ்டெப்னு இருக்கும், அதுக்குள்ள போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை டெலிவரி மெத்தட்னு கொடுக்கும். சென்ட் டவுன்லோட் லிங்க் வயா இமெயில் இருக்கும். அது இல்லாம டிரைவ், டிராப் பாக்ஸ், ஒன் டிரைவ் பாக்ஸ் அப்படிங்கிற தளத்துக்கும் சப்போர்ட் பண்ணுது இந்த takeout.google.com. அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் ஒன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை எடுக்க போறீங்களா, இல்ல எக்ஸ்போர்ட் எவ்ரி 2 months ஃபார் 1 year, ஒரு வருஷத்துல 2 வாட்டி ஆர் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபைல் சைஸ் என்னங்கிற பாருங்க, 2 ஃபைல் சைஸ் கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமா எவ்வளவு எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 GB வரைக்கும் நீங்க zip file can be opened on almost any computer அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எக்ஸ்போர்ட் லார்ஜர் தென் திஸ் சைஸ், அதாவது 50 GB வரைக்கும் நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதையும் கொடுத்துருக்காங்க. இப்போ கிரியேட் ரிப்போர்ட் அதை கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. யுவர் ஃபைல்ஸ் ஆர் கரண்ட்லி பீயிங் ப்ரிப்பேர்ட், திஸ் ப்ராசஸ் கேன் டேக் அ லாங் டைம் அப்படி சொல்லிருக்காங்க. எத்தனை நாள் எடுக்கும் அப்படிங்கறது சொல்லல. பட் இந்த ஆட்டோமேட்டிக் பேக்கப்போட ஃபைல் நீங்க எந்த கூகுள் அக்கௌண்ட்டை நீங்க பயன்படுத்துறீங்களோ அந்த இமெயிலுக்கு வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு இது வேண்டாம்னா நீங்க கேன்சல் எக்ஸ்போர்ட் கொடுக்கலாம், இல்ல கிரியேட் அனதர் எக்ஸ்போர்ட் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், கேன்சல் அப்படி கொடுக்குறேன். கொடுத்தோன்னே கேன்சலிங் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் நீங்க கீழே பார்க்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக் பேக்கப் நான் கேன்சல் பண்ணிட்டேன். மெசேஜ் வந்துருச்சு பாருங்க கீழே. கூகுள் போட்டோஸ் கிரியேட்டட் ஆன் ஆகஸ்ட் 23, 2022 அவைலபிள் அன்டில் அப்படின்னு கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கேன்சல்ட். பக்கத்தில் ஒரு டிராப் டவுன் ஏரோ இருக்கு, அதை நம்ம டேப் பண்ணி பார்ப்போம். ஸோ கூகுள் போட்டோஸ் அப்படிங்கிற ஒரு சிம்பிளை காட்டியிருக்காங்க. கிரியேட் நியூ எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத மறுபடியும் பயன்படுத்தலாம், அதுக்கு ஒரு பட்டனை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க ஆட்டோமேட்டிக்கலி பேக்கப் பண்ணலாம் கூகுளோட போட்டோஸ். அது மட்டும் கிடையாது, கூகுள் அக்கௌண்ட்ல என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ அதை கூட நீங்க பேக்கப்பா எடுத்து வச்சுக்கலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. இந்த வீடியோ ஒர்த்தா இல்லையா அப்படிங்கறத மட்டும் மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோவா இருந்தா மிஸ் பண்ணாதீங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்றது. அதே போல நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்கு கீழே சிவப்பு கலர் பட்டன், பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.